மோடி அண்ட் அமித்ஷா கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியாவை எப்படி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றிய புரிதல் இருந்திருந்ததுன்னா விஜய்க்கு இந்த சிக்கல் வந்திருக்காது. கோர்ட்லையும் சிபிஐலையும் ரெண்டுமே சொல்கிறோம், இந்த சிக்கல் வந்திருக்காது. நல்ல பாயிண்ட் அது. இவங்கள மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். அது வேற என்னெல்லாம் நடக்குது. வைஸ் பிரசிடென்ட் தன்கர்னு ஒருத்தர் இருந்தார், திடீர்னு காணாம போயிட்டார். தகவலே இல்லை. வைஸ் பிரசிடென்ட்டுங்க, நினைச்சிங்கன்னா அதாவது உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய, எனக்கெல்லாம் என்னோட லைஃபோட மிகப்பெரிய அதிசயங்கள் அது ஒன்று. நம்ப முடியல, நம்பவே முடியல. திடீர்னு ஒரு நாள் அவர் இல்லை, இல்லைன்னா உயிரோட இருக்காரு, தகவலே இல்லை. யார் இஸ் நம்பர் 2 சிட்டிசன், இந்தியாவின் 2வது குடிமகன். திடீர்னு ஒரு நாள் காணோம், அவர் காணாமல் போயிட்டாரு, வேனிஷ்டுவாங்க, சீன்லேருந்து அகன்றுட்டேன். அப்போ இது டே 1லேருந்து நடந்த சம்பவங்கள். லோயான்னு ஒரு நீதிபதி, என்ன ஆச்சுன்னு இந்த மாதிரி எத்தனை உதாரணங்கள். குஜராத்தில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சசிகலா முதலமைச்சராக ஆசைப்பட்டப்ப அதுக்கு 7 மாதம் முன்னால் ஒத்தி வைக்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒரு வாரத்தில் கொடுக்க வச்சு சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்பி தமிழக அரசியலையே தலைகீழ புரட்டி போட்ட ஒரு முடிவு. அதாவது நியூஸ் பேப்பர்ஸோட பேஜ் 1 விஜய் படிச்சிருந்தா கூட இந்த சிக்கல்களுக்கு ஆளாகி இருக்க மாட்டாங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது இவங்கள மாதிரி ஸ்டாலின் மாதிரி திமுக மாதிரி மோடியை பிஜேபியை அவர் எடை போட்டுட்டார். அவங்க யாருன்னு அவருக்கு தெரியல, அதனோட பலனை தான் இப்போ அனுபவிக்கிறார்.